வெல்கம் டு சிபிஎம் கிரிக்கெட். இன்னைக்கு SI20 தேர்ட் சீசனோட செகண்ட் மேட்ச் டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் விசஸ் பிரிட்டோரியா கேபிட்டல்ஸோட மேட்ச் ரிவ்யூ பற்றி பார்க்கலாம். லெட்ஸ் கோ டு தி செக்மெண்ட். இந்த செகண்ட் மேட்ச் எங்கே நடந்துச்சுன்னா டர்பனில் நடந்தது. டாஸ் வின் பண்ண டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்திருந்தாங்க. ஒரு நல்ல டிசிஷன்னே சொல்லலாம், ஏன்னா இது வந்து பேட்டிங் ட்ராக்காக இருந்தது. ரெண்டு டீமுமே பார்த்தீங்கன்னா ஓவர் 200 ரன்ஸ்க்கு மேலே வந்து போஸ்ட் பண்ணாங்க 20 ஓவர்ஸ் முடிவில். ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் பார்த்தீங்கன்னா 20 ஓவர்ஸில் 209 ரன்ஸ் அடிச்சிருந்தாங்க. ஓப்பனிங்கில் வந்து ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணாங்க. மேத்யூ பிரிட்ஸ்கி அண்ட் பிரைஸ் பார்சன். நல்ல வேலை அவங்களுக்கு வந்து அது பேக் ஃபயர் ஆகாமல் போச்சு, ஏன்னா குவிண்டன் டிகாக்கை வந்து மிடில் ஆர்டரில் வந்து தள்ளிட்டாங்க. ஸோ ஓப்பனிங்கில் வந்த பிரைஸ் பார்சனுமே வந்து ஒரு லெஃப்ட் ஹேண்டர், அவருமே வந்து ஒரு நல்ல சாலிட் ரன்ஸ் அடித்ததுனால அவங்களுக்கு வந்து குவிண்டன் டிகாக்கை வந்து மிடில் தள்ளினது வந்து அந்தளவுக்கு தெரியல. ஸோ ஓப்பனிங்கில் வந்த பிரைஸ் பார்சன் பார்த்தீங்கன்னா ஒரு 47 ரன்ஸ் அடிச்சிருந்தாரு. ஒரு சூப்பர் நாக் ஆடினார்னே சொல்லலாம். ஓவர் 160 ஸ்ட்ரைக் ரேட் மேலே விளாண்டாரு. தென் மேத்யூ பிரிட்ஸ்கி அவருமே பார்த்தீங்கன்னா குயிக்காக ஒரு 33 ரன்ஸ் அடிச்சிருந்தாரு. தென் ஒன் டவுனில் வந்த நம்ம கிளாசி கெயின் வில்லியம்சன், அவருக்கு SI20யோட டெபியூலே பார்த்தீங்கன்னா 60 ரன்ஸ் அடிச்சிருப்பாரு. ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா எப்போவுமே அவரோட இன்னிங்ஸ் வந்து விளாண்டாரு ஸ்லோவாக அப்படி பில்ட் பண்ணி. தென் எண்ட் ஆஃப் தி இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா நல்லா குயிக்காக ஸ்கோர் பண்ணி ஒரு 60 ரன்ஸ் அடிச்சிருந்தார் 40 பால்ஸில். தென் ஃபினிஷிங்கில் வந்த வியான் மல்டர், அவர் பார்த்தீங்கன்னா குயிக்காக வந்து 19 பால்ஸில் 45 ரன்ஸ். அங்கே தான் வந்து மேட்ச் திரும்பிச்சுன்னே சொல்லலாம். ஏன்னா அவங்க பார்த்தீங்கன்னா டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் ஓவர் 170 to 180 ரன்ஸ் அந்த மாதிரி அடிக்கிற நிலமையில் இருந்தப்போ வியான் முல்டர் பார்த்தீங்கன்னா அவர் வந்து கியர் அப் பண்ணார். ஓவர் 230 ஸ்ட்ரைக் ரேட்டில் வந்து 19 பால்ஸில் 45 அடித்து அவங்களோட டோட்டலை வந்து 209க்கு வந்து செட் பண்ணாங்க. ஸோ ஒரு பெரிய டார்கெட் கொடுத்துருந்தாங்க டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ். பேட்டிங்கில் எல்லாருமே வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அன்ஃபார்ச்சுனேட்டாக வந்து குவிண்டன் டிகாக்கும் மிடில் ஆர்டரில் தான் வந்தார், பட் அந்தளவுக்கு ரன் ஸ்கோர் பண்ணலை. எஸ்பெஷலி இந்த டர்பன் பிச்சில் பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ்க்கு வந்து நல்லா எஃபெக்டிவாக இருக்குன்னே சொல்லலாம். எஸ்பெஷலி லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு grip கிடச்சிது. ஏன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பவுல் பண்ண செனுரன் முத்துசாமி பார்த்தீங்கன்னா 3 க்ரூஷியல் விக்கெட்ஸ் எடுத்திருந்தார். நல்லா பவுல் பண்ணார்னே சொல்லலாம். பிரிட்டோரியா கேபிட்டல்ஸில் நல்லா பவுல் பண்ண ஒரே ஆள் பார்த்தீங்கன்னா செனுரன் முத்துசாமி. ஒரு நல்ல ஒரு ஜென்யூன் பவுலிங் ஆல்ரவுண்டர்னே சொல்லலாம் செனுரன் முத்துசாமி. ஏன்னா அந்தளவுக்கு அவர் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தார். ஸோ எண்ட் ஆஃப் தி டே பார்த்தீங்கன்னா டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் 209 ரன்ஸ் அடிச்சிருந்தாங்க. அதில் வந்து ஒரு குட்டி பார்ட் ஆஃப் தி இதில் வந்து செனுரன் முத்துசாமி வந்து நல்லா பவுல் பண்ணாருன்னே சொல்லலாம். செகண்ட் இன்னிங்ஸ்க்கு பேட்டிங் பண்ண வந்த பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுமே டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ்க்கு ஈடாக வந்து அதிக ரன்ஸ் ஸ்கோர் பண்ணாங்கன்னே சொல்லலாம். ஏன்னா ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த 11 ஓவர்ஸ் கிட்ட 140 ரன்ஸ் அடிச்சிருந்தாங்க. 9 ஓவர்ஸில் பார்த்தீங்கன்னா 70 ரன்ஸ் தான் வந்து அடிக்க வேண்டியது இருந்தது. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக பார்த்தீங்கன்னா 2 ரன்ஸ் வித்தியாசத்தில் வந்து லூஸ் பண்ணிட்டாங்க. மேட்ச் பார்த்தவங்களுக்கு தெரியும் எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஏன்னா க்ளோஸ் கேமாக போச்சு. நல்லா ஒரு க்ளோசர் ஒன்னே சொல்லலாம். ஏன்னா லாஸ்ட் 2 ஓவர்ஸில் வந்து டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் இழுத்து பிடிச்சி மேட்சுக்கு கம்பேக் பண்ணி அவங்க வின் பண்ணாங்க. அவங்களோட ஹோம் கிரவுண்டில் ஆடியன்ஸில் அப்படியே சியர் அப் பண்ணி அந்த மேட்சை பார்த்தாங்க. ஓப்பனிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா வில் ஜாக்ஸ் அண்ட் ரஹ்மனுல்லா குர்பாஸ் உண்மையிலே சொல்கிற டெட்லி காம்போங்க இந்த SI20 தேர்ட் சீசனில். ஏன்னா அந்த அளவுக்கு ரெண்டு பேர் வந்து பவர் ஹிட்டிங் நாக்ஸ் ஆடினாங்க. ஓப்பனிங்கில் வந்து வில் ஜாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு குயிக்காக வந்து ஒரு 64 ரன்ஸ் அடிச்சிருந்தார் ஓவர் 180 ஸ்ட்ரைக் ரேட். தென் ரஹ்மனுல்லா குர்பாஸ்க்கு வந்து SI20யோட டெபியூலே பார்த்தீங்கன்னா 89 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணார். ஏன்னா இது வந்து நல்ல ஒரு பேட்டிங் ட்ராக்காக இருக்குங்கிறப்போ அந்த பேட்டிங் ட்ராக்கோட அட்வான்டேஜை வந்து ரஹ்மனுல்லா குர்பாஸ் வந்து எடுத்திருந்தார். 89 ரன்ஸ் ஓவர் 200 ஸ்ட்ரைக் ரேட்டில் விளாண்டாரு. மிடில் ஆர்டரை பார்த்தீங்கன்னா ஃபுல்லி கொலாப்ஸ்ட். அங்கே தான் வந்து அவங்க மேட்ச் லாஸ் பண்ணாங்க. ஏன்னா ஓப்பனர் ரெண்டு பேருமே வந்து 140 பார்ட்னர்ஷிப் உங்களுக்கு 11 ஓவர்ஸில் இருக்குங்கிறப்போ மிடில் வந்தவங்க யாராவது ஒருத்தர் கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த டோட்டலை வந்து சேஸ் பண்ணியிருப்பாங்க ஈஸியாக. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக வந்து டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த 13th ஓவருக்கு அப்புறம் வந்து ஒரு நல்ல கம்பேக் கொடுத்தாங்க. அவங்களோட பவுலர்ஸ் வந்து எல்லாருமே சூப்பராக பண்ணாங்க. டர்பன் சூப்பர் ஜெயின்ஸோட பிக் ஆஃப் தி பவுலர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நூர் அகமத் 2 க்ரூஷியல் விக்கெட் எடுத்திருந்தாரு. ஓப்பனிங்கில் வந்த ரஹ்மனுல்லா குர்பாஸோட விக்கெட்டும் தென் வில் ஜாக்ஸோட விக்கெட்டும் எடுத்திருந்தாரு. 2 செட்டில் பேட்ஸ்மேன் விக்கெட் அவர் எடுத்திருந்தாரு. IPL சென்னை சூப்பர் கிங்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ இப்போ தெரியுதா அவரோட 10 crore வேல்யூ எப்படின்ட்டு. ஏன்னா அந்த சின்ன ஸ்டேடியமில் வந்து அந்தளவுக்கு க்ரூஷியலாக வந்து போல் பண்ணாருன்னே சொல்லலாம். ஸோ அவர் வந்து நல்லா போட்டார். தென் நவீன் உல்லாக் அனதர் ஆப்கானிஸ்தான் பவுலர், அவருமே பார்த்தீங்கன்னா டெட்லியாக போட்டார்னே சொல்லலாம். ஏன்னா அந்த டெத் ஓவர்ஸில் வந்து எஸ்பெஷலி சூப்பராக டிஃபெண்ட் பண்ணார். 14 ரன்ஸ் தேவைப்பட்டது லாஸ்ட் ஓவரில். அன்ஃபார்ச்சுனேட்டாக வந்து பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ் வந்து அவங்களால அடிக்க முடியல. இவர் வந்து நல்லா பவுல் பண்ணார் நவீன் உல்லாக். தென் கேஷவ் மகாராஜ் அவர் பார்த்தீங்கன்னா 19th ஓவர் பவுல் பண்ணார். ஷட் டவுன் ஓவர்னே சொல்லலாம். ஏன்னா 3 ரன்ஸ் மட்டுமே கன்சிடர் பண்ணி அந்த ஓவரை வந்து ஃபுல்லாக செட்டில்டு பண்ணார் கேஷவ் மகாராஜ். அவருமே வந்து நல்லா பவுல் பண்ணார். கிறிஸ் வோக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 ஓவர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 30 ரன்ஸ்க்கு மேலே கன்சிடர் பண்ணார். அடுத்த 2 ஓவர் வந்து நல்லா புல் பேக் பண்ணி 2 க்ரூஷியல் விக்கெட் வேறு எடுத்திருந்தார். அவருமே நல்லா பவுல் பண்ணார். ஸோ இவங்க 3 பேர் நல்லா பவுல் பண்ணாங்க.
கூட வந்து நவீன் உல்லாக்குமே வந்து டெத்தில் நல்லா பவுல் பண்ணார். ஸோ கேப்டன் கேஷவ் மகாராஜ் அவர் தான் வந்து அந்த 19th ஓவர் போடுறப்ப நம்ம ஆடியன்ஸ் பார்க்குறவங்க, நார்மல் ஆடியன்ஸ் பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்கன்னா, எப்படி 19th ஓவர் ஸ்பின்னர் போடலாம், பட் ஸ்பின்னர்லேயும் வந்து அவர் நல்லா டிஃபெண்ட் பண்ணி 3 ரன்ஸ் மட்டுமே கன்சிடர் பண்ணி சூப்பராக போட்டார்னே சொல்லலாம் கேஷவ் மகாராஜ். ஸோ கேஷவ் மகாராஜுக்கு வந்து ஃபர்ஸ்ட் விக்ட்ரி. லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா பிளே ஆஃப் வரைக்கும் போனாங்க டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ். ஃபைனல் போய் கப் அடிப்பாங்களாம் நம்ம எதிர்பார்த்தோம், பட் அவங்களால அடிக்க முடியல. பட் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க லாஸ்ட் இயர். ஸோ அதே வந்து இந்த சீசனும் கண்டினியூ பண்ணியிருக்காங்க. ஹோம் கிரவுண்டில் வந்து வின் பண்ணியிருக்காங்க டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ். அவங்க ஃபேன்ஸ் முன்னாடி வந்து ஒரு நல்ல ஒரு த்ரில்லிங் வின்னே சொல்லலாம். ஏன்னா 2 ரன்ஸ் வித்தியாசத்தில் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ரன் ரேட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ 2 டீமுக்கு வந்து பெருசாக டிஃபர் ஆகாது. ஸோ பிரிட்டோரியா கேபிட்டல்ஸுமே நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. இதுக்கப்புறம் வந்து நல்லா பவுன்ஸ் பேக் ஆவாங்க. ஏன்னா வந்து இந்த மேட்ச் வந்து நல்லா தான் விளாண்டுருந்தாங்க. ஸோ அவங்களோட வந்து அந்த சின்ன சின்ன சேஞ்சஸ்லாம் வந்து மாற்றினாங்கன்னா கொஞ்சம் அப்படியே வந்து பவுன்ஸ் பேக் ஆக அதிக சான்சஸ் இருக்கும். பவுலர்ஸில் பார்த்தீங்கன்னா இன்னும் ஆண்ட்ரிக் நார்கே வரல, அவர் இன்னும் ஃபிட் ஆகலை. ஸோ அவர் வந்தார்னா கொஞ்சம் ஒரு பவுலர் வந்து எக்ஸ்ட்ரா கிடைப்பாங்க. தென் மிகுல் பிரிட்டோரியஸ் அவருமே இருக்கார், அவர் ஒரு நல்ல ஃபாஸ்ட் பவுலர். ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் வந்து அந்த பவுலர்ஸில் வந்து ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ண வாய்ப்பு இருக்கும். நேற்று நடந்து முடிஞ்ச மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானோட ஷோ தான் சொல்லலாம். ஏன்னா ரஹமனுல்லா குர்பாஸ், நூர் அகமது, தென் நவீன் உல்லாக் 3 ஆப்கானிஸ்தான் பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. எஸ்பெஷலி ஆப்கானிஸ்தானோட கோச்சாக இருந்த ஜொனாத்தன் ட்ராட் தான் பார்த்தீங்கன்னா பிரிட்டோரியா கேபிட்டல்ஸை வந்து கோச் பண்ணுறாரு. ஸோ ஆப்கானிஸ்தான் பிளேயர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா அதனால தான் வந்து அவங்களுக்கு லீகில் வந்து இந்த அளவுக்கு டிமாண்ட்ஸ் இருக்குது. எல்லா லீக்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா இப்போ எடுக்கிறாங்க. ஐபிஎல்லையுமே நிறைய ஆப்கானிஸ்தான் பிளேயர்ஸ் வராங்க. ஸோ அது வந்து பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி அசோசியேஷன் நேஷன்லேருந்து நிறையா பிளேயர்ஸ் வரணும், இந்த மாதிரி லீக்ஸில் விளாண்டாங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த பெரிய பவுலர்ஸ்லாம் அவங்க டேக் ஆன் பண்ணுறாங்க பாருங்கள், அதெல்லாம் பார்க்கவே சூப்பராக இருக்குது. ஸோ ஹோப் இந்த மேட்ச் வந்து ஒரு நல்ல த்ரில்லிங் வின்னாக போச்சு. டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் அவங்க ஹோம் கிரவுண்டுக்கு முன்னாடி வந்து ஃபேன்ஸ் முன்னாடி வந்து ஒரு நல்ல வின் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு 2 க்ரூஷியல் பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கு. பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ் எப்படி பவுன்ஸ் பேக் ஆகுறாங்கிறத பார்க்கலாம். இதுக்கப்புறம் வந்து நாளைக்கு பார்த்தீங்கன்னா 2 மேட்ச் நடக்குது, டபுள் ஹெட்டர். ஸோ நம்ம ஐபிஎல்லையும் பார்த்துருப்போம், சாட்டர்டே சண்டேஸ்லாம் பார்த்தீங்கன்னா மத்தியானம் ஒரு மேட்ச், நைட் ஒரு மேட்ச் நடக்கும். அதே மாதிரி இவங்களும் வந்து நாளைக்கு 2 மேட்ச் கண்டக்ட் பண்ணுறாங்க. 4:30க்கு ஒரு மேட்ச், தென் 9 o'clock வந்து ஒரு மேட்ச் இருக்குது. ஸோ பாருங்கள், 9 o'clock வந்து நம்ம ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ் வந்து நைட் விளாடுறாங்க. தென் 4:30 பார்த்தீங்கன்னா சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் அவங்க வந்து விளாடுறாங்க. ஸோ பாருங்கள், மேட்ச் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். Thanks for watching. Like and subscribe our channel and also follow X page and Instagram page for more cricket updates.